களத்துல மாடு தான் சவால். மாடுக்கு அப்புறம் நண்பர்கள் தான் சவால். நம்ம போட்டி மாடை பிடிப்போம், போட்டிக்கு பிடிப்போம். போட்டி மாடு பிடிக்கல நண்பர்களோட. இயற்கையாகவே மாட்டோட குணமே அதானே. ஒரு சிலர் மாடு ஒரு நன்மைக்காண்டி கொம்பெடுப்பாங்க, ஒரு சிலர் அப்படியே கொண்டு வருவாங்க. மண்ணு குத்துன வாக்கிலே மாடு வரும். மாடு நாங்கள் சும்மா பிடிச்சிட்டு வர முடியாதுல்ல. இங்கேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரோம், வைக்கிறோம். ப்ரைஸ் வாங்குறது எங்களுக்கு மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்குறோம். துண்டு போட்டு அவுத்தாலும் மனப்பூர்வமாக நாங்கள் மாடு பிடிப்போம். இதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. இது என்னைக்கு ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்துட்டாங்கன்னா மற்றவங்களும் இதில் கலந்துக்குருவாங்க, வைப்பாங்க. அப்போ அவங்க மக்கள்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பல கோடி மக்கள் நிறையா போராட்டம் பண்ணி வாங்கினது. அபிசித்தர், இப்போ இந்த வருஷம் 2025 ஜல்லிக்கட்டு காலம் எப்படி இருந்தது? இந்த வட்டம் 2025 காலம் நல்ல சிறப்பாக நடைபெற்றுச்சு. நேற்று ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. 20 மாடுமே 20 மாடாக தான் பிடிச்சோம் நேற்று. ஆமாம், இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆகணும், ரொம்ப சந்தோஷம். முழுக்க நம்மளுக்கு காரணமாக இருந்த நம்ம சக நண்பர்கள், நம்ம டீம்லேருந்து தான் எல்லாருமே வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம தான் வாங்கியிருக்கோம், தேர்ட் ப்ரைஸ் நம்ம தான் வாங்கியிருக்கோம். இதில் எப்படின்னா நம்ம எஸ்எம்கே அவினாஷ் நண்பர்கள், நத்தம் பாரதி பிரதர்ஸு, அப்புறம் ஜிஎம் காமேஷ் பிரதர்ஸ், இல்லை எல்லாருமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஎம்டி இளமருதுலேருந்து யோசனை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்மளுக்கு சீமா நினைவாக பயிலுக அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ முழுக்க இந்த வருஷம் மாடு பிடிக்க காரணம் நம்ம விளாங்குடி நவீன் சொல்லிட்டு நம்ம இப்போ நண்பர் ஒருத்தர், அவர் இறந்து போயிட்டாப்புல. அவர் பேரை கொஞ்சம் இது பண்ணணும், அவருக்காண்டி ஒரு முன்னுரிமை வாங்கணும்காண்டி ரொம்ப இதாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். போன வருஷம் அலங்காவில் நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினீங்க. அதுக்கு பல்வேறு கருத்துக்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதே இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறப்ப எப்படி இருந்தது? போன வருஷமும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான். அது ஒரு சில இதுக்காண்டி மாறிடுச்சு. இந்த வருஷம் நம்ம ஃபஸ்ட்டு நிரூபிக்கிறக்காண்டி அதே மாடுகளை பிடிச்சி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஆமாம். இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரெடி ஆகிட்டு போவீங்க? நம்ம இந்த விரதம்லாம் இருக்க மாட்டோம். அன்றாட சாப்பாடு முறையில் அப்படி கறி மீன் அதெல்லாம் எல்லாமே சாப்பிடுவோம். விரதம்லாம் இருந்து போக மாட்டோம். எல்லாம் சாமி கும்பிட்டு நல்லா மன திருப்தியாக போயிடுவோம். ஆமாம். வீட்டில் என்ன சொன்னாங்க ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் கிளம்புறீன்னு சொன்னது? இல்லை, வீட்டில் சொல்லாமல் தான் போனேன் நான். இந்த வருஷம் சொல்லலாம் வீட்டில் போகிறேன்ட்டு சொல்லாமல் தான் போனேன் ஜல்லிக்கட்டு. நீங்கள் அந்த களத்துக்குள்ளே போகிறப்ப என்ன மனநிலையில் உள்ளே போனீங்க நீங்கள்? இந்த வருஷம் உள்ளே போனதே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணுன்றக்காண்டி தான் போனது. இந்த வருஷம் போனதே. இப்போ நீங்கள் அந்த களத்தில் மாடுகளை நீங்கள் பிடிக்கிற அந்த யுக்தி அது என்ன மாதிரி அணுகுறீங்க நீங்கள்? நான் ஒரு 5 வருஷமாக மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போலேருந்து அப்படியே நம்ம டீம் எஸ்எம்கே அவினாஷ் நண்பர்னு சொல்லி வடமாடு விளையாடுவோம். அது மூலியமா அப்படியே பழகி வந்ததுதான். இப்போ இந்த ப்ரைஸ் வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க, நண்பர்கள் என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். விட்ட இடத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் இப்போ அவனியாபுரத்தில் அந்த மாடுபிடி வீரர் நவீன் உயிரிழந்தார் இருந்தார். இந்த மாதிரி களத்தில் வீரர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு வீரர்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இறந்த வீரருக்கு ஒரு மானியம் கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு எதனாச்சும் அவங்க ஃபேமிலிக்கு பார்த்து பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு போதிய பாதுகாப்பு இருக்குங்களா களத்தில்? நம்ம பாதுகாப்புனா நம்ம தான் இப்போ சேஃப்டியாக இருந்துக்கிறணும். ஜல்லிக்கட்டுன்னா அப்படி தான் இருக்கும். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உரிய அங்கீகாரம் இருக்குங்களா? அது இல்லை, உரிய அங்கீகாரம் இல்லை. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸில் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஆமாம், நம்ம உயிரை கொடுத்து தான் மாடு பிடிக்கிறோம். ஆமாம், ரத்தம் சிந்தி வேறு சிந்தி தான் மாடு பிடிக்கிறோம். அதனால் இதை ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொண்டு போயிட்டா நல்லாயிருக்கும். ஒரு வேலைவாய்ப்பு எதனாச்சும் பார்த்து பண்ணி கொடுத்தா அது ரொம்ப இதாக இருக்கும். இந்த பொங்கல் திருநாள் டைம் தான் இந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள், மாடுபிடி வீரர்கள், மாட்டு காளையர்கள்னு பேசப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு பேச்சுக்களும் தாட்களும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதனால தான் இதுக்கு ஒரு முன்னுரிமை இல்லை. அது ஒன்று தான் காரணம். சீசன் டைம் அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துடுறாங்க. இதை ஒரு ஸ்போர்ட்ஸாக இது பண்ணிட்டா, இப்போ அரங்கம் கட்டியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டா அவங்க வாட்டுக்கு ரெகுலராக ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்கன்னா இதில் வரவங்க சிறப்பு பரிசு அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு ஆயிடுச்சுன்னா அது ஒரு முன்னுரிமையாக வந்துடும். இப்போ மாடு பிடிக்கும் போது அங்கே இப்போ மாடுபிடி வீரர்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அது களத்தில் இருக்கும்போது பார்த்தோம் நிறையா. அதெல்லாம் எப்படி கையாளுறீங்க? அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? பிரச்சனை வருதுன்னு அதனால எதுவும் கேஸ் யூஸ் ஆகலை. இல்லை, நான் பயலுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதா. நீயா நானாண்டு வரையில் அது சண்டை வரதான் செய்யும். போட்டின்னா சண்டை சலச்சி இருக்க தான் செய்யும்.
அது ஒருத்தருக்கு பேசிட்டு அழகாவே மாடு பிடிக்கலாமே. ரெண்டு பேர் சேர்ந்து பிடிக்கிறப்ப கஷ்டப்பட்டு பிடிச்சும் அது வந்து வேஸ்ட்டாக போகுதுல்ல. அதை ஒருத்தருக்கு பேசிட்டு பிடிச்சா இன்னும் கொஞ்சம் மாடுகள் இன்னும் நீங்கள் பிடிச்சிருந்தா இன்னும் ஒரு 10 மாடு சேர்த்து பிடிச்சிருப்பீங்க நீங்கள். இது சிரிச்சிட்டு விளையாடுற விளையாட்டு இல்லையில, சீரிப்பாயிர மாட்டை பிடிக்கிற விளையாட்டு. அதனால கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது? முக்கியமானது ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும். காயப்பட்டாலோ ஏதோ ஒரு இதுனாலும் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக ஜல்லிக்கட்டில் உயிரிழப்பு நடக்குது அதிகமாக, அவங்களுக்கு ஒரு மானியம் கண்டிப்பாக அந்த அரசு வழங்கி ஆகணும். அதான் முன்கருத்தாக வைக்கிறோம் நாங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க பேட்டியிலே சொல்லியிருந்தீங்க, ஒரு வேலைவாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தா, அரசு வேலைவாய்ப்பு கொடுத்தா எங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது நடவடிக்கை நீங்கள் மேற்கொண்டீங்களா? மேற்கொண்டு கேட்டுகிட்டு தான் இருக்கோம். வருஷமாக நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அவங்க அதை பெருசாக இது ஒன்றும் இல்லை. இந்த வருஷமும் கேட்குறோம். இந்த வருஷமாக உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா பார்த்து பண்ணட்டும். மாடுபிடி வீரருக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாருமே சிறப்பான வீரர்கள் தான். சிறந்த முறையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடி நடமா பார்த்து கவனமாக ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சா ரொம்ப சந்தோஷம். மாட்டு உரிமையாளர்கள்லாம் இப்போ மாடுகளை கொண்டு வர்றாங்க. அங்கே களத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மாடுபிடி வீரர்களை வந்து பிடிக்க விடாமல் சில டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் ஒரு அணுகுமுறை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து தவறான ஒரு விஷயந்தான். மாடுன்றது பிடிக்கிறதுக்கு தான் மாடுன்றது வந்து அது வந்து பண்ணக்கூடாது. ஒரு சிலர் அப்படி பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறது இல்லை. ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் திருப்பி அந்த மாதிரி பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறேன். உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஃபேமிலி வந்து நான் மொத்தம் 3 பேர். அண்ணன் வந்து இறந்துட்டான், அக்கா இருக்காங்க, அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அம்மா இருக்காங்க, அப்பா போன வருஷம் தான் இறந்து போயிட்டாங்க. அதான் நம்ம ஃபேமிலி. அவ்வளோதான். நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ ஆர்பிஎஸ் படிச்சிருக்கேன் அமெரிக்கன் காலேஜில். வேலைக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலீங்களா? நான் மற்ற டைம்லாம் திருப்பூர் போயிடுவேன், இங்கே காட்டன் மில் வேலைக்கு போயிடுவேன். ஜல்லிக்கட்டு டைம் மட்டும் வந்துடுவேன் ஊருக்கு. இந்த மாடு பிடிக்கணும்னு ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? முன்னாடி வடம் விளாண்டோம், எஸ்எம்கே அவினாஷ் நண்பர்னு சொல்லி. அது வந்து அப்போ எங்கள் அண்ணன் இருந்தார், உயிரோடு இருந்தாப்புல. அப்போ எஸ்எம்கேன்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். எங்கள் அண்ணன் இருந்ததுமே எஸ்எம்கே அவினாஷ் நண்பர்கள்னு சொல்லி விளாட அப்படியே ஒரு ஆர்வமாக வந்துருச்சு. நம்ம வந்து பேருக்காண்டி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்ன வரையும் பேருக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முதல்ல பிடிச்ச மாடு எது? அப்படி பிடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்ச மாடுண்டா உள்ள ஒரு கம்மா இருக்குது, அங்கே லோக்கல் வேடிக்கை நடத்துனாங்க, அங்கே பிடிச்சது தான் பிடிச்சது. ஆமாம். அப்போ பிடிச்சப்ப நம்ம இவ்வளோ பெரிய ஆளாலாம் வருவோம்ல, அப்போ தெரியாது. சரி, சும்மா அப்படியே ரிலாக்ஸாக போய் பிடிச்சது அப்படியே இதாகிட்டோம். அப்படி இன்றைக்கி பார்த்தீங்களா, அனைத்து சேனல்லே வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவங்களை பற்றி பேசுகிறாங்க. இதை நீங்கள் டிவியில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டப்பட்டுருக்கோம், அதுக்கான இது கிடைக்கிது, அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் முதல் பரிசு வாங்கினதை பார்த்துட்டு உங்கள் சொந்த பந்தம்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து இனிமேல் போதும், ஜல்லிக்கட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வருங்காலங்களில் அப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிட வேண்டியதான். ஆமாம். வர வீரர்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்ல, நம்மளே இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும்ல. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறீங்க களத்தில் உங்களுக்கு வந்து என்னென்ன சவால்கள் இருக்குது? களத்தில் என்ன சவால்கள்னா, மாடு தான் சவால். மாடுக்கு அப்புறம் நண்பர்கள் தான் சவால். நம்ம போட்டிக்கு பிடிப்போம், போட்டி மாடை பிடிப்போம், போட்டிக்கு பிடிப்போம். போட்டி மாடு பிடிக்கல நண்பர்களோட கொஞ்சம் சலசலப்பாயிரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் அதுதான் சவால். இப்போ ஒரு சில மாடுகள் பேர் அறிவிச்சாலே எல்லா வீரர்கள்லாம் ஒதுங்கி போயிடுறாங்க. அப்போ வீரர்களுக்கு நல்லாவே தெரியுதுங்களா, இந்த மாடு வந்து பாயும் குத்தும் அப்படின்னு நல்லாவே தெரியுமா? ஆமாம். இப்போ நான் இருக்கேன், என்னைய தெரிஞ்சவங்கலாம் தெரியும், இந்த பையன் பிடிச்சானா சிறப்பான மாடு பிடிப்பாப்புல, நல்ல மாடு பிடிப்பாப்புல. அந்த மாதிரி சிறந்த மாடுகள்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருவாங்க. பேரை கட்டமே சொல்லிடுவாங்க, இன்னொரு மாடு வருதுன்னா இது கண்டிப்பாக பாயும் அப்படின்ட்டு. வீம்புக்கு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த பேட்சில் நின்றாங்கன்னா நிற்பாங்க, அந்த மாட்டுக்கு நிற்பாங்க. சும்மா கொஞ்சம் எல்லா வீரர்களும் நல்ல வீரர்கள் தான். கொஞ்சம் இதானவங்க, உயிருக்கு இதானவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் விலகிக்கிடுவாங்க அந்த மாதிரி. மற்றபடி இதில் ஒன்றும் சவாலுக்கு மாடு பிடிக்கிறாள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் களத்தில் மாடு பிடிக்கும்போது மாடுகளை வந்து எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி? தேர்ந்தெடுக்கலாம் இல்லை, எல்லா மாட்டையும் பிடிப்போம். நம்ம வந்து தேர்ந்தெடுத்துலாம் மாடு பிடிக்கணும்னா ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வரவே முடியாது. எல்லா மாட்டையும் பிடிச்சாதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வர முடியும். இப்போ நீங்கள் மாடு பிடிக்கும்போது இப்போ வீட்டிலலாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, மாடு வந்து முட்டும் கீழே தூக்கி போடும். ஸோ அப்படிலாம் பார்க்குறப்ப வீட்டில் ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அவங்களாம் எப்படி எடுத்துக்குவாங்க? அதை எல்லாம் உட்காந்து அழுக தான் செய்வாங்க, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. எல்லாமே இருக்க தான் செய்யும், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்க தான் செய்யும். பார்க்குற அதுக்காண்டிலாம் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. நம்ம ஒரு லட்சியத்தோடு போயிட்டோம், அதை நம்ம முடிச்சுட்டு தான் வரணும். ஆமாம், முழுக்க முழுக்க நம்ம ஒரு லட்சியத்தோடு தான் இதில் இருக்கோம், மாடு பிடிக்கிறதில்ல. இப்போ இந்த 2024 எந்தெந்த ஊர்லாம் மாடு பிடிச்சிங்க, என்னென்ன ப்ரைஸ் வாங்கினீங்க? 2024 வந்து அலானூரில் பிடிச்சேன். அதில் செகண்ட் ப்ரைஸ் அறிவிச்சாங்க, அதை நம்ம வாங்கலை, இன்னும் அந்த ப்ரைஸே வாங்கலை.
அப்புறம் ஸ்டேடியத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 10 மாடு பிடிச்சி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும். அந்த அலங்காநல்லூரில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கலைன்றீங்க, ஏன் எதனால்? அது சம்மந்தமாக நீங்கள் நான் இப்போ செகண்ட் ப்ரைஸ் இல்லை, நான் எதுக்கு அதை வாங்கணும்? அதனால நான் வாங்கலை. எனக்கு அதை வாங்குறதுல உடன்பாடு இல்லை, அதனால நான் வாங்கலை. அது சம்மந்தமாக விழா கமிட்டியிலேருந்து எதுவும் பேசுனாங்களா, தொடர்பு கொண்டாங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. ஆமாண்ணா, அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் அறிவிச்சிட்டாங்க. நாம வாங்காத நம்ம இஷ்டம் தானே. அவங்களோட இதுக்கு அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆமாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் கார் கொடுத்துட்டாங்களா? இன்னும் கொடுக்கல, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாச்சு. நீ வந்துடும், ஒரு வாரம் கழிச்சு வந்துடும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கெலாம் போகிறீங்க, அறிவிக்கிற பரிசுலாம் முழுமையாக வீரர்களுக்கு வந்து சேருதுங்களா? அப்பயே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, ப்ரைஸ் எல்லாம் அப்பயே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு களத்தில் இறங்கி போராடி மாடு பிடிக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ரைஸ் வந்து போதுமானதாக நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம வந்து ப்ரைஸுக்காண்டி மாடு பிடிக்கல, நம்ம துண்டு போட்டு அவுத்தாலும் மாடு பிடிப்போம். ஆமாம், சிறப்பு பரிசுன்னு இல்லை, நம்ம துண்டு போட்டு அவுத்தாலும் மாடு பிடிப்போம். சிறப்பு பரிசு நம்ம ஊரில் மரியாதை பண்ணி சிறப்பு பரிசு ஃபஸ்ட்டு பரிசுன்னு அறிவிச்சாலும் ஓகே தான். கார் பைக் கொடுத்தாலும் சரிதான், துண்டு மரியாதை பண்ணாலும் சரிதான். ஜல்லிக்கட்டுனாவே எல்லாத்தையும் சமர்ப்பமாக ஏற்றுட்டு போயிடணும். இப்போ களத்தில் உங்கள் பேரை சொல்லும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் எல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு மாடு பிடிச்சிருக்கோம், பேர் சொல்லியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னாரு ஊர்லேருந்து இன்னார் பையன் தெரியுறான், வெளியில் தெரியாண்டு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வீரர்கள் வந்து களத்துக்கு போகிறாங்க, அதாவது உயிரை பணைய வச்சு பிடிக்கிற ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டு. அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாப்பு, அவங்கள தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதற்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து தெளிவு தான் முக்கியம். மாட்டில் வந்து நம்ம தெளிவு தான் முக்கியம். நம்ம தெளிவாக இருந்தால் நம்மளை மாடு பார்த்துக்கலாம். எப்படி சொல்கிறது, மாடுனா பாய தான் செய்யும், அதுக்கு தக்கன நம்ம 2 மாடு பிடிச்சிக்கிட்டோங்க. ஒரு சில மாடுகள்லாம் வந்து இப்போ அதோட கொம்புலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக, பார்க்கவே வந்து பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட மாடுகளில் பிடிக்கிறப்பெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இயற்கையாகவே மாட்டோட குணமே அதுதானே, கொம்பு. அது வந்து ஒரு சிலர் மாடோட நன்மைக்காண்டி கொம்பு எடுப்பாங்க, ஒரு சிலர் அப்படியே கொண்டு வருவாங்க. மண்ணு குத்துன வாக்கிலே மாடு வரும். அதெல்லாம் இயற்கையானது தான், அதை நம்ம இது பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. மாட்டோட குணாதிசயம்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? இதுலேயே ஊறியாச்சு, அப்படியே இயற்கையாக வந்தது, இதுலேயே ஊறினால அப்படியே வந்தது தான். இப்போ இந்த வருஷம் எங்கெங்கே ஜல்லிக்கட்டுகளில் கலந்துக்க போகிறீங்க? இனி அடுத்து எந்தெந்த ஊரில் சிறப்பு பரிசு இருக்கோ, ஃபஸ்ட்டு பரிசு எங்கே இருக்கோ எல்லா ஊர்லேயுமே கலந்துக்குவோம். ஆமாம். பொதுவாக மாடுபிடி வீரர்கள்லாம் வந்து ப்ரைஸ்க்காக தான் வந்து மாடை பிடிக்க வர்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்கிறேன், இல்லை ப்ரைஸ் போடுறதும் நல்லது தான், எங்களுக்கு துண்டு கொடுக்குறதும் நல்லது தான். மாடு நாங்கள் வந்து சும்மா பிடிச்சிட்டு வர முடியாதுல்ல, இங்கேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரோம், வைக்கிறோம். ப்ரைஸ் வாங்குறது எங்களுக்கு மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்குறோம். துண்டு போட்டு அவுத்தாலும் மனப்பூர்வமாக நாங்கள் வந்து மாடு பிடிப்போம். இப்போ மாடுபிடி வீரர்கள்னா இப்போ ஊரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் இல்லை. அவங்கள பேசுகிற அந்த அவங்கள சொல்கிற அந்த அவங்க குடும்பத்தை பற்றி ஏதாவது சொல்கிறா இருந்தாலும் இன்னும் மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, அந்த காலத்தில் மாதிரி என்ன இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. இது என்னைக்கு ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்துட்டாங்கன்னா மற்றவங்களும் வந்து இதில் கலந்துக்குருவாங்க, வைப்பாங்க. அப்போ அவங்க மக்கள்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க, வந்து ஜல்லிக்கட்டு வந்து நல்ல விஷயமா தான் இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பல கோடி மக்கள் வந்து நிறையா போராட்டம் பண்ணி வாங்கினது. அது அவங்க ஒரு சிலருக்கு அது புரியாது, அப்படி இருக்காங்களுக்கு புரியாது. இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறி வராங்க. ஆமாம், ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே மாறி வந்துட்டாங்க. நீங்கள் ப்ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரமா அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு தெரியாது, நம்ம வந்ததே தெரியாது. ப்ரைஸ் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, ப்ரைஸ் அடித்தது அவங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஒன்று தான். அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் கேன்டீனில் வேலை பார்க்குறாங்க. கேன்டீனில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசில் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும், பயம், பதட்டம். அதனால சொல்லாமல் போனது, ஜல்லிக்கட்டு போகிறோம்னு சொல்லாமல் போனது அதனால தான். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்காங்க? நம்மளுக்கு எல்லாமே நண்பர்கள் தான். ஆமாம், முழுக்க நம்ம இவ்வளோ தூரம் பெரிய ஆளாகிறோம், மாடு பிடிச்சி வந்திருக்கோம்னா எல்லாமே நண்பர்கள் தான் காரணம். முக்கியமாக என்னோட டீம், சொந்த டீமு SMK அவினாஷ் நண்பர்கள் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டவங்கன்னா நத்தம் பாரதி வயலுக்கு, அவங்க தான் ரொம்ப இதானவங்க, வந்து வளர்த்து விட்டது வச்சது எல்லாமே. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு மாடு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்க. நீங்கள் பிடிச்ச காளைகள்லாம் வந்து வீடியோவாக நீங்கள் வந்து பார்ப்பீங்களா? அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம தான் லைவாக மாடே பிடிச்சிட்டோம்ல, அப்புறம் ஏன் வீடியோ பார்த்துட்டு? லைவாக பிடிச்சிட்டீங்க, பட் அது வீடியோவாக நீங்கள் பார்க்குறப்ப நம்ம எப்படி பிடிச்சிருக்கோம், இன்னும் நம்ம எப்படிலாம் கவனம் செலுத்தி மாடு பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு யோசனைகள்லாம் இருக்கும்ல. ஒரு சிலருக்கு நம்ம மாடு வளர்க்குறோம், நம்மளே வளர்த்தாலும் நம்ம வீடியோ போட்டிருந்தா அது ஒரு மாதிரி வேண்டாம் ஒரு பார்க்கறதுனால
ஒரு சிலர் மாடு போடுவேன், எப்பயுமே போடுவோம், பார்ப்போம், அந்த வீடியோலாம் பார்ப்பேன் வைப்போம். ஒரு சிலர்கள் அது பண்ண முடியாது, வைக்க முடியாது. அதனால் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மளும் மாடு பிடிச்சி பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள உலகம் ஃபுல்லாக இருக்க மக்கள் அனைவருக்குமே உங்களை தெரியும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்து முதல் ப்ரைஸு அபிஷேகர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இப்படி நான் தொடர்ந்து 3 வருஷமும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுன்ட்டு சொல்லி தான் அலங்காநல்லூரை தேர்ந்தெடுத்து வந்தேன். 3ஆவது வருஷமும் வாங்கியாச்சு. இனி அப்படியே போக போக வருங்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும். இளம் வீரர்களுக்கு கொஞ்சம் நம்ம இது பண்ணி கொடுப்போம். இளம் வீரர்களுக்கு வழிபடுறீங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க, அவங்களும் பிடிக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஃப்யூச்சரில் உங்களோட பிளான் எந்த மாதிரி இருக்கும்? இன்னி நம்ம ஜல்லிக்கட்டை விட்டு போக போகிறதில்ல, நம்ம காளையை வளர்க்குறோம். அதனால் நம்ம இன்னி வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டில் மாடை வைப்போம். இப்படியே குறைச்சிட்டு மாடை வைக்கிறதுக்கு இல்லை, இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களை உருவாக்குற அந்த மாதிரி ஏதாவது யோசனைகள் இருக்குங்களா? அவங்க நம்ம உருவாக்கணும்னு இல்லை, ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து அவங்களா மனசில் வந்து வரணும். தைரியம்ன்ற வந்து சொல்லி கொடுத்து வரக்கூடாது, அவங்க மனசில் அவங்களுக்கா இருக்கணும். நான் வரேன், நான் பிடிக்கிறேன், காயம்பட்டாலும் அந்த பையனால் ஏற்றுக்கிறது தன்மை இருக்கணும். ஐயோ காயம்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனாக வரணும், நானாக வந்து மாடு பிடிக்க வரேன்ட்டு நம்ம யாரையும் கம்பல் பண்ணி கூப்பிட மாட்டான். அவங்களா வந்தால் பழைய கொடுப்போம். அடுத்து உங்களுடைய ஜல்லிக்கட்டு களம் எதுவாக இருக்குது? அடுத்து அதான் சொல்கிறேன், அடுத்து எந்த ஊரில் ஃபஸ்ட்டு போட்டாலும் பிடிப்போம். அடுத்த ஜல்லிக்கட்டில் இதுவரை எந்தெந்த ஊர்களில் போய் மாடு பிடிச்சிருக்கீங்க? நாலூர் நாடு, தவராக்கி, அலங்காநல்லூர்லேயே தொடர்ந்து 3 வருஷம் இருந்துச்சு. ஸ்டேடியம் வாங்கினோம், தருமபுரி வாங்கியிருக்கோம், கள்ளக்குடி, புதுக்கோட்டையில் ஒரு ஊர், சிவகங்கையில் இன்னொரு ஒரு 11 ஊர்கிட்ட வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. என்னென்ன ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு பைக்கு 2 கார் வாங்கியாச்சு, ஒரு தார் கார் வாங்கியிருக்கோம். அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான லோட்ரி வாங்கியிருக்கோம். ஒரு ஊரில் சிறப்பு பரிசு ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க, நம்ம கேடிஆர் ஜல்லிக்கட்டில் ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க சிறப்பு பரிசுன்னு. ஒரு ஊரில் சைக்கிள் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஊரில் கூப்பிட்டு மரியாதை பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம் நம்ம.